ஏன்னா வந்துட்டு இந்த தமிழ்நாடு வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றோம். எதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒழிக்கணும் அடக்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ அஃபேர் வச்சுக்கிறது நார்மல், வரதட்சணை கொடுக்கறது நார்மல், பப்ளிக்ல நியூசன்ஸ் கிரியேட் பண்றது நார்மல், பப்ளிக்ல பேட் வேர்ட்ஸ் பேசுறது நார்மல், பேட் கமெண்ட்ஸ் பண்றது நார்மல், எல்லாமே நார்மல். உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது. நீங்களா ஒரு தனி கண்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத நினைப்பா இல்ல இந்த மாதிரி பேசினா கண்டுபிடிக்க முடியாது, நம்மள சுனாமில சும்மிங்க போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொறுமையா போறாங்க, அமைதியா சொல்றாங்க, மைண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்க எல்லையை மீறக்கூடாது. சரிங்களா? இந்த வல்கர் வாரியர்ஸ், வாட்சர் வாரியர்ஸ் ஏதோ பேர் வச்சுக்கிட்டு வந்து கும்பலா இறங்குறீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரை டு லேர்ன் பேசிக் நாலேஜ். முதல்ல சோசியல் மீடியால எப்படி நடந்துக்கணும், சொசைட்டில எப்படி நடந்துக்கணும் எப்படின்னு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க, கத்துக்கோங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் என்னன்னு தெரியும்ல. இதை ஒரு சிலர் வந்துட்டு எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றாங்க. நான் ஒரு பொண்ணு அப்படிதான், அந்த கேரளாவில பொண்ணு பேசுது. சோசியல் மீடியானா அப்படிதான் இருக்கும். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. பிடிக்கலையா நீங்க வெளியே போய்க்கலாம், இல்லையா அதெல்லாம் தாங்கிக்கோனா நீங்க வந்து அப்படியே மூவ் ஆன் ஆயிக்கலாம். இது என்னது? இது எப்படி நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? அவ்வளோ தைரியம் இருக்கா? சோசியல் மீடியாவில பேட் கமெண்ட்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கா? ஒருத்தன் வந்துட்டு ஃபேக் ஐடியில இருந்து பண்ணாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி கண்டுபிடிச்சா அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை எதையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் அவங்களுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. எதை பண்ணாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, எதை பண்ணாலும் நம்மள எதுவும் சீண்ட மாட்டாங்க. ஒரு சின்ன டெமோ காட்டுற பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடி யூஸ் பண்ணா கூட அது குற்றம் தான். அப்படி ஏதாவது ஒரு ஃபேக் ஐடியால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உடனடியா சென்ட்ரல் கவர்மெண்டோட நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலான cybercrime.gov.in அப்படின்ற வெப்சைட்லயோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகில இருக்க சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல 1930 நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். உங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆன உடனே விசாரணை அதிகாரி ஃபேக் ஐடி ஆக்சஸ் பண்ண சோசியல் மீடியாக்கு சட்டப்பூர்வமா நோட்டீஸ் அனுப்பி அந்த ஃபேக் ஐடி உருவாக்கப்பட்ட அதே மாதிரி ஆக்சஸ் பண்ண ஐபி அட்ரஸ் விவரங்களை கேட்டு வாங்கிப்பாரு. அந்த ஐபி அட்ரஸ் வச்சு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஐடியை பயன்படுத்திய யூசர் யாருன்றத உண்மையான பேரையும் டீடைல்ஸையும் சேகரிச்சுப்பாரு. சந்தேகப்பட்ட நபரோட லேப்டாப்பையோ போனையோ பறிமுதல் செஞ்சு டெலீட் பண்ண இல்ல மறைக்கப்பட்ட டிஜிட்டல் எவிடன்ஸை மீட் எடுக்கிறதுக்காக தடயவியல் ஆய்வும் செய்ய முடியும்.